ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஒன் டேக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து படித்தாலும் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு எப்படி படிக்கலாம், அதுக்கடுத்து அதை வந்து 1 வீக்காக அண்டு 1 மந்த்தாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிங்க. நான் இங்கே 2 விதமான பிளான் கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் ப்ளஸ் வந்து நான் ஒர்க்கிங். ஒரு சில பேர் வீட்டில் இருந்து அண்டு ரூம் எடுத்து கூட படிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து டிஆர்பி வந்து பாஸ் பண்ணினேன். ஸோ ஒரு சில பேரால் வீட்டிலேருந்து படிக்க முடியாது, குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு இந்த மாதிரி போக மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல் எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கலாம், மேஜர் படிக்கலாமா, எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி படிக்கலாமா, அதேபோல் டெஸ்ட் எழுதி பார்க்குறதெல்லாம் எந்த டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கிங்கு. ஸோ நான் ஒர்க்கிங்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் நமக்கு வந்து இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் பீப்புளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க என்ன மாதிரியான ஒர்க்குக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங், நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய ஒரு சஜஷன், நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னா அந்த ஜாபை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிற வரைக்கும் வேலைக்கு போகலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாபு கொஞ்சம் நிறுத்திட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. அதாவது நான் வந்து ஃபுல் எஃபோர்ட்டு போட்டு படிக்க ரெடியாக இருக்கேன், நான் வந்து பிஜிடிஆர்பியில் தான் போகணும், கண்டிப்பாக அதுதான் என்னுடைய எய்மு. ஸோ இருந்தாலும் என்னுடைய சுச்சுவேஷனால் நான் ஒர்க்கிங் போயிட்டுருந்தேன். இப்போ நான் நிற்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக நின்றுட்டு என்ன பண்ணுங்கள், படிங்க. இல்லை நான் நின்றுட்டா ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாப் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? அது உங்களுடைய சாய்ஸு. என்னுடைய சஜஷன் அது. சரிங்களா? சமாளிக்க முடியும் அப்படின்னா நின்றுங்க, முடியாது அப்படின்னா அது போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அடுத்து டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து 7 மணிக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும், 8 மணிக்கு போவாங்க, 9 மணிக்கு போவாங்க. ஸோ அதனால் மார்னிங்கில் நான் ஒரு 1.5 hours கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் அந்த மார்னிங்கில் உங்களுடைய மேஜர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதே போல் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க, 7 மணிக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் 3 ஹவர்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பிஃபோராக சாப்பிட்டுட்டு அல்லது 9 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் 11 மணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படித்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே நீங்கள் 9 to 11 படித்தாலுமே நமக்கு 2 hours வந்து இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் 3.5 hours ஆவது என்ன பண்ணலாம், படிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 4.5 hours, அதுவே 4 மணி நேரமே கொஞ்சம் இனாஃபிங்காக இருக்கும். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவு நாட்கள் இதெல்லாம் வந்துச்சு, ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல் டே ஒர்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, பிளானிங். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங் மாற்றிங்க. இப்போ நான் வந்து வீட்டிலேருந்தே தான் படிக்கிறேன் அல்லது ரூம் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா மார்னிங்கில் 5 to 7 இது வந்து 2 மணி நேரம் நீங்கள் வந்து மேஜர் படிக்கலாம். சரிங்களா? என்னோடய சஜஷன், நீங்கள் வந்து மேஜர் படிக்கலாம். ஸோ ஒரு 1/2 hour, சரிங்களா, ஒரு 30 நிமிஷம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஃபோர் முன்னாடி படிச்சிருப்பீங்கள்ல. இப்போ வந்து நான் வந்து மண்டே ஒரு யூனிட் வந்து படிச்சுட்டேன், அடுத்து டியூஸ்டே படிக்க போகிறோம் அப்படின்னா டியூஸ்டே மார்னிங்கில் ஒரு 1/2 hour மண்டே படித்ததை வந்து என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். அதேமாதிரி டெய்லியும். சரிங்களா? அதே போல் டியூஸ்டே படித்ததை வெனஸ்டே மார்னிங் வந்து என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். வெனஸ்டே படித்ததை தேர்ஸ்டே வந்து என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். தேர்ஸ்டே படித்ததை ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். அதாவது கண்டினியூவாக. சரிங்களா? இப்போ ஒரு யூனிட் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மண்டே நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு யூனிட்டை. சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிட்டு, அதுக்கு அடுத்து அதே யூனிட்டு தான் அந்த வாரம் ஃபுல்லாக போகுது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து பண்ண உங்களுக்கு வந்து அது நிறைய ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படியே வாசிச்சுட்டே என்ன பண்ணுங்கள், வாங்க. அது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுடைய அந்த இது வந்து மனப்பாடம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டடாக பார்க்கும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 1/2 hour வந்து என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே படித்ததை ரீகால் பண்ணிங்கன்னா அது குயிக்காகவும் என்ன பண்ணிவிடுவோம், முடிஞ்சிடும். சரியா? ஜஸ்ட் ஒன்று அப்படி ரீட் பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ அதுக்கடுத்து 10 மணிலேருந்து சரிங்களா 1 மணி வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 3 ஹவர்ஸு. நீங்கள் வந்து 9 மணிக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சில பேர் வந்து வீட்டில் வேலை எல்லாமே இருக்கும், அதெல்லாமே நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இங்கே 10 to 1 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்கே 3 ஹவர்ஸு. ஸோ எவரி 1 ஹவர்ஸுக்கு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமுமே உங்களுடைய மேஜர் வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7 யூனிட் வரைக்கும் மேஜரை வந்து என்ன பண்ணுறங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போ 10 யூனிட்டாக இருந்துச்சு, அப்படியே 15 யூனிட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு 70% சரிங்களா. உங்களுக்கு எத்தனை யூனிட்டோ அதுக்கேற்ற மாதிரி 70% ஃபஸ்ட்டு மேஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி வரலாம். அது என்னுடைய சஜஷன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து என்ன பண்ணிங்க, மாற்றிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 1லேருந்து 3 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 3லேருந்து 6. ஸோ உங்கள் மேஜரில் எது கொஞ்சம் ஈஸியஸ்ட் டாப்பிக்காக இருக்கும், மார்னிங் எப்பயுமே உங்கள் மேஜரில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது சரிங்களா, இது படித்தா எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து 8லேருந்து 11 மணி இங்கே 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு என்ன பண்ணலாம், எழுதி பார்க்கலாம், அல்லது ரிவிஷன் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அல்லது நான் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறேன், நான் வந்து டெய்லியுமே அதை வந்து படிக்கணும் விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைமில் என்ன பண்ணலாம், எஜுகேஷன் சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இதை பார்த்தாலே இந்த டைமிங் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சரிங்களா. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட், டெய்லியும் ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு எம்சிக்யூ புக்கு ஒன்று வாங்கி வச்சுங்க, அப்ஜெக்டிவ் புக்கு. அது டெஸ்ட் எழுதி அதில் கொஷின்ஸ் இதெல்லாமே கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து பார்க்குறப்ப அந்த கண்டென்ட்டு போகும். இப்போ வந்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து படிச்சுட்டோம், ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ ஒரு யூனிட் போகும்போது அதில் ஒரு 2 கொஷின் நம்ம படித்த மாதிரி இருக்கும். ஆஹா, இந்த கொஷின் வந்து இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த யூனிட் போகும்போது ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து வரும். ஆமாம், இந்த கொஷினும் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானிங்கை மாற்றிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நோட்டில் ஒரு ஸ்டடி பிளான் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, போட்டு வச்சிங்க. 1 டேக்கு ஃபஸ்ட்டு போடுங்க. அதை வந்து 1 வீக்குக்காக என்ன பண்ணுங்கள், கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதை 1 மந்த்துக்காக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய 6 மந்த்தில், அதாவது இப்போதைக்கு 4 மந்த்து நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த 4 மந்த்தில் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்டர்னேட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியம், அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அடுத்த நாள் வேறு வேலை வந்துடும், அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, வேறு எங்கேனாச்சும் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் அது அப்படியே கண்டினியூ ஆகிடும், ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ டெய்லி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல படிங்க டெய்லியும். இந்த பிளேஸஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னா ஒரு 2 பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. உங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, ரூமில் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி. ஸோ அந்த பிளேஸை விட்டு மாறாதீங்க சரிங்களா. நாங்கள் ரூம்மேட்டு 3 பேர் 4-5 பேர் இருப்போம். ஆளுக்கு ஒரு பிளேஸு சரிங்களா. ஆளுக்கு ஒரு மூலையாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆளும் ஒரு இடத்துல உட்காந்துக்கு டெய்லியும் அதே இடத்துல தான் சரிங்களா, மாறி மாறி இருக்க மாட்டோம். அப்போ அந்த இடம் போனாலே நம்ம படிக்கிறதுக்கு தோணும். அது படித்தவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல அமைதியாக இருக்கோ அந்த இடத்துல படிக்கிறதுக்கான இதை வந்து என்ன பண்ணுங்கள், தொடங்குங்க. ஸோ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிங்க. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. அது ரொம்ப லென்த்தாக போகாமல் பார்த்துங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். So thank you all.